பாஷிகாவோட சம்பிரதாயத்தை சேர்ந்தவா. அதனால நமக்கு சமானம் யாருன்னு நினைச்சுதான் இது அகங்காரத்தில் சேர. இது ஒரு அகங்காரம் தான், இது சாத்விக அகங்காரம் சொல்லுவார். நாதமுனி கடலே தொழுதொழுவோம் நமக்கார்ணிகர் நான் நிலத்தே. சுவாமி தேசத்தை நமக்கு என்ன சம்பிரதாயம் பெருமை நாதமுனியுடைய ஆசிரியிச்சிருவோம். அவர் எப்படிப்பட்டவர்னு கேட்டா, மூளும் தவநெறி மூட்டிய நாதமுனி கடலை. அந்த மூலம்னா நாளுக்கு நாள் நமக்கு நல்ல மோட்ச மார்க்கத்துல கொண்டு செலுத்தக்கூடியதான தபநெறி, அதாவது யோக சாஸ்திரம். அந்த யோக ரகசியம் என்றதாக ஒரு புஸ்தகம் பண்ணிருக்கார் அவர். வந்து மூலம்னா அந்த மோட்சார்த்திகளா இருக்கவாள் விரும்பி பண்ணக்கூடியதான பக்தி யோகம். அந்த பக்தி இவர் சரணாகதி பண்ணவர் தான். அதனால பக்தி யோகத்தை எப்படி அனுஷ்டிக்கிறது, அந்த பக்தி யோகத்தை வந்து சந்தோஷத்துக்காக, அதாவது இந்த ஹாபி ஒர்க்கா தான் சொல்றோம், அதாவது கூலிக்கா இல்லை பொழுதுபோக்குறதான்னு சொல்றோம் இல்லையோ. இவர் மோட்சத்துக்காக சரணாகதி அனுஷ்டானம் பண்ணியாச்சு. இருந்தாலும் திடீர்னு ஒரு போது போகலைன்னா பெருமாளுக்கு தியானம் பண்ண உட்காந்துட்டா பெருமாள் வந்து அந்த ரகசியத்துல தியானத்துல பேசிட்டு இருப்பார். அதனால அது ஒரு பொழுதுபோக்கு, அது மோட்சத்துக்காக இல்லை. ஆனா பக்தி யோகம் பண்ற சக்தி உள்ள பக்தி யோகம் பண்ணலாம். அது வழியெல்லாம் காட்டிருக்காரு. அந்த யோக ரகசியம் புஸ்தகம் பண்ணிருக்காரு. மூளும் தவநெறி மூட்டிய நாதமுனிகள், அந்த யோக சாஸ்திரம் உலகத்துல இருக்கு தெரியும்படியா பண்ணிருக்காரு கிரந்தம் மூலமா. அப்படிப்பட்ட நாதமுனி கடலே தொழுதழுவோம் நமக்கு ஆர் நிகழ்நாள். அவர் இன்னும் எப்படிப்பட்டவர்னு கேட்டா, தமிழ் மறை, நான் கீழேந்து போறேன், தமிழ் மறை இன்னிசி தந்த வள்ள. தமிழ் மறை இன்னிசி இந்த நாதமுனி நம்மாழ்வாரை பத்தி தியானம் பண்ணி, கண்ணின் சுத்தாமல் அனுபவிச்சிருக்கோமே, கண்ணின் சுருத்தாமல் தியானம் பண்ணி, அதன் மூலம் நம்மாழ்வார் சாட்சாத்காரம் பண்ணி, அந்த நம்மாழ்வார்கிட்ட 4000 திவ்ய பிரபந்தத்தை சாட்சாத்காரம் பண்ணி லோகத்தை கொடுத்தார். இந்த நாதமொழி இல்லைன்னா இன்னைக்கு 4000 கிடைச்சிடாது. அப்படிப்பட்ட நாதமொழிகளுக்கு அத்தியன கோஷ்டியில பிரவேசம் கிடையாது. அந்த திருமணம் எடுத்துட்டு வேற திருமணம் போட்டா இன்னைக்கு அவர் சுகமா கோஷ்டியில பிரவேசிக்கலாம். தாத்தாச்சல் டாக்டருக்கு வடகலையா இருக்காருங்க. இந்த 4000 திவ்ய பிரபந்தத்துக்கு பிரவர்த்தகராயிருந்து இந்த அத்தியனோத்சவத்தெல்லாம் நடத்தின நாதமுனிகளுக்கு அங்க கிடையாது. கடைசியா அதை ஸ்தாபிச்ச சுவாமி தேசிகனோட துகபா இருக்குமா, தமிழ் மறை இன்னிசை தந்த வள்ளல். வள்ளல்னா லோகத்துக்கு பெரிய உபகாரம் பண்ண. அது வெறும் திவ்ய பிரபந்தம், வெறும் திவ்ய பிரபந்தம் இல்லது, தாளம் வழங்கி தமிழ் மறை இன்னிசை தந்தவள். இது ஆதி தாளம், கல்யாண ரூபகம் அப்படின்லாம் போட்டிருக்காங்க இந்த திவ்ய பிரபந்தங்கள. இந்த ராகம் தாளங்கள்லாம் வகுத்தவர் நாதமுனிகள் தான். நம்ம சம்பிரதாயம் பரட்டு சம்பிரதாயம் இல்லை, ரொம்ப பரமரசிகள். வைஷ்ணவ சம்பிரதாயத்தை சேர்ந்த ஆச்சாரியர் எல்லாரும் பரமரசிகள். அதில் பாட்டுலாம் கட்டிக்காரர்கள். அதனால தாளம் இவருக்கு ரத்தம். இது தெற்கு வடக்கு பார்த்தாமா இருக்கும், தெற்கு வடக்கு பார்த்தா சாரி. அதில் வரைச்சு கீழண்ட பக்கத்தில் ஒரு மருமான், மேலண்ட பக்கத்தில் மேலையகத்தாழ்வான் கீழையகத்தாழ்வான்னு பேருவாள். அந்த காலம் பலம் புரியன்னு நற்காது ரெடி இருக்கு பெருமாளுக்கு. அந்த சங்கம் சக்கரம், காலம்ன்றது எக்காலம் ஒரு வாத்தியம், அந்த சங்கம், இது ரெண்டும் பெருமாள் அழைச்சி அசாதாரணமான சின்னங்கள். இது சப்திக்கிறதுக்காக சுதர்சன பாஞ்சது போல சொல்லுவா. சங்க 2 பிள்ளைகள் சங்க சக்கரம் போல கூடவே வரா அப்படின்னு சொல்லுவா சிவனங்கள்ல. இங்க காலம் வலம்புரின்னா சங்கம், ஓதுறதுக்கு கம்பீரமான சப்தம் இந்த சங்கம். கம்பீரமான சப்தம் காலம், எக்காலம் தான் ஒரு வாத்தியம். அந்த மாதிரி அந்த பெருமாளுக்கு புறப்பாட்டும் போது எக்காலம் ஒரு வாத்தியமும் அந்த சங்கமும் எப்படி பிரதானமாக கூட தொடர்ந்து வருமோ, அந்த மாதிரி ஆழம் இந்த நாகமன்களுக்கு பக்கத்துல 2 பேரும் எப்பவுமே இருந்திருப்பார். காலம் தானே காலம் என்றதான வாத்தியம், வலம் புரியின்றதால பாஞ்சஜன்யம் இந்த சங்கம். இதுக்கு சமானமா, அதாவது என்ன சொன்னா, அந்த எக்காலம்ன்ற வாத்தியத்தை ஊதினா பெருமாள்கிட்ட பக்தி இல்லாத வாழ்லா இருக்கும். பெருமாள் புறப்பாடு ஆறுதுன்னு ஊற விட்டு அது அது சாய்க்கிறாருங்க திருமாலையில. விதியில் சாக்கியர்கள் வெறுப்புடு சமணர் முண்டர், சாக்கியர்கள் நிற்பால் பொறுப்பில் சொல்லிச்சாங்க. என்ன சொன்ன போல வெறுப்புடு சமணர் முண்டர். இவாள் பெருமாளோட பக்தியே கிடையாது. பெருமாள் பொறுப்பாட்டுக்கும் திருச்சின்ன ஓசை கேட்டுதுன்னா பூமியில ஒரு பள்ளம் வெட்டி வச்சிருப்பாளாம். அந்த திருச்சின்ன ஓசை கேட்டுதான் அது காதில் கேட்கக்கூடாது. அந்த பள்ளத்துக்குள்ள தலையை காதெல்லாம் மறைச்சிருந்து அதுல பொத்துப்பாள தலையை. ஏன்னா அந்த பெருமாள் திருச்சின்ன சப்தம் கேட்டா அவளுக்கு அலர்ஜியா இருக்கும், அவளுக்கு வேஷம் பெருமாள்கிட்ட. அந்த மாதிரி அப்படிப்பட்டவளுடைய ஹிருதயத்தெல்லாம் புழக்கிறதுக்கு அந்த சங்கம் அந்த காலம்ன்றதா 2 வாத்தியம். அது மாதிரி தன்னுடைய சப்தத்தினாலே சத்ருக்களுடைய ஹிருதயத்தெல்லாம் புழக்கக்கூடியதா இருக்கும். சங்கம் என்ன காலம் என்ன. அதே போல இவா 2 பேரும் நாதமுனிகளுடைய பெருமையை சொல்லிட்டு வருவா, சத்ருக்கெல்லாம் ஒழிக்கிடுவா. காலம் வரம்புலி என்ன நற்காதல் அடியவருக்கு அவள்லாம் பெருவா காதல் உள்ளவா. நாதமுனிட்ட பக்தி உள்ளவர், காதல் ஒரு பக்தி தானே, நாதமுனிட்ட ரொம்ப பக்தி உள்ளவர். காலம் வலம்புரி என்ன நற்காதல் அடியவருக்கு தாளம் வழங்கி அவளுக்கு கையில நாதமுனி கையில தாளம் இருக்கும். அவளுக்கு ராக தாளங்கள்லாம் சொல்லி கொடுத்து தமிழ் அந்த 4000 திவ்ய பிரபந்தத்தை அவ உபதேசம் பண்ணிருக்கா. தாளம் வழங்கி தமிழ் மறை நிச்சயம் தந்தவள். மூளும் தவநெறி மூட்டிய நாகமுனி கடலே நாளும் தொழுதழுவோம் நமக்கார்ணியர் நான் நிலத்தே.
ஸ்ரீ கவிதாரி சம்பந்த சர்வதந்திர சோதரஸ்ய ஸ்ரீமத் வெங்கடநாதஸ்ய வேதாந்தாச்சாரிய ஸ்ரீகுரு ஸ்ரீமத் ரகசியத்திசாரே குரு பரம்பராசார சம்பூர்ணா. இப்போ இன்னும் 32 அதிகாரத்தில் வரல, அது போத்காத்தமாக இருக்குதுன்னு ஒரு அதிகாரம் முடிஞ்சுது. அப்புறம் 2வது தை மாதம் பிறந்து 4ஆம் தேதி, அதாவது ஜனவரி 17ஆம் தேதி வச்சுக்கலாம். கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு மாதத்துக்கு கொஞ்சம் சேர்த்து பொறுத்துவங்க. சுவாமி சாச்சார் 1 மாதம் பொறுத்துனா கஷ்டமாக இருக்குதுன்னுட்டு இப்போ இந்த நடந்த ஒரு அதிகாரத்தை மனசில் சிந்தனை பண்ணிட்டு இருந்தா 1 நிமிஷத்தில் போடும். பரமாத்மா கிட்டேருந்து அப்படி ஆரம்பிச்சுக்கிறது கிடையாது. பகவத் பிரதிதான் அனகாம் ஆச்சாரிய சந்ததியம் முன்பே. இந்த ஆச்சாரிய சந்ததியானது அனகம், அதாவது தோஷமே இல்லாது, அதாவது பகவானுக்குள்ள ஆரம்பிச்சு பிரசித்தமா இருக்கிற ஆச்சாரிய பரம்பரையானது ஒரு விதமான தோஷம் இல்லாது. தோஷம் இல்லைன்னு சொன்னதுனால நல்ல உயர்ந்த குணங்கள்லாம் உடையதுன்றதா அர்த்தம். ஆச்சாரிய சந்ததின்னு சொன்னாலும் மகான்கள் நிறைய பேர் இருக்கா. இந்த ஆச்சாரியோட அனுகிரகம் இருந்தால்தான் இந்த ரகசியத்தினுடைய அர்த்தமானது என்னுடைய மனசுல ஸ்பஷ்டமா பிரகாசிக்கிறது. வசதி, அதாவது இந்த ரகசியத்திர சாரம் புரியணுமா இருந்தால் ஆச்சாரிய அனுகிரகம் ரொம்ப முக்கியம். மற்ற கிரந்தங்கள்லாம் யுக்தி பலத்தினால, ஒரு ஸ்ரீபாஷ்யத்தை கூட யுக்தியினால தர்க்க ஞானம் இருந்துருத்தோம்னா அதை சாதிச்சுடலாம். ரகசியத்திர சாரம் மட்டும் ஆச்சாரிய அனுகிரகத்தினால்தான் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அபூர்வமான சாஸ்திரீக வேத்தியமான விஷயங்கள் இதுல இருக்கு. அப்படிப்பட்ட ரகசியத்திர சாரமானது ஆச்சாரிய அனுகிரகத்தினால் இருக்கிறதுனால அப்படிப்பட்ட ஆச்சாரியர்களை நான் நமஸ்காரம் பண்றேன். பகவத் பிரஜிதாம் அனகாம் ஆச்சாரிய சந்ததியம் வந்தே மனசி மமயத் பிரசாதம் ரசத்ரேய சாரமயம். இந்த ரகசியத்திரேச சாரம்னு சொன்னதுனால இந்த ரகசியத்திரயம்ன்றது 3 மந்திரங்கள். அந்த 3 மந்திரங்களுடைய சாரபூதமான அர்த்தங்கள் இங்க சொல்லப்படுறது. அதனால சாரம்னா சாரபூதமான அர்த்தங்கள். இதுக்கு ரகசியத்திர சாரம் ஏன் பேர் வந்ததுன்ற, அதாவது இந்த கிரந்த புஸ்தகத்துக்கு ரகசியத்திர சாரம் மனசி மமயத் பிரசாதா எத் பிரசாதா, எந்த ஆச்சாரியருடைய அனுகிரகத்தினாலே இந்த ரகசியத்திரயத்துடைய சாரமான ஹிருதயத்துல பிரகாசிக்கிறதோ அப்படிப்பட்ட ஆச்சாரியர்களை நமஸ்காரம் பண்ணிடுறோம். இந்த ரகசியத்திரய மனசி மமயத் பிரசாதாது வசதி ஸ்புரத்தின்னு ஒரு பதம் உண்டு. ஸ்புரத்தின்னா தோன்றுகிறதுன்னு அர்த்தம், வசத்தின்னு வசிக்கிறதுன்னு அர்த்தம். அந்த ஸ்புரத்தின்னா ஆச்சாரியோட அனுகிரகத்தினால தான் இந்த மந்திரங்களுடைய அர்த்தங்கள்லாம் மனசுல தோன்றதுன்னு அர்த்தம். தோன்றி மறைஞ்சு போடலாம் இல்லையா, மறையாத வசதி. வசதின்னு பாட்டுன்னா பெரியவாளுக்கு ரொம்ப உகந்தது. அந்த தோன்றின் அர்த்தம் மறைஞ்சு போகாத அப்படியே மனசுல நிலையாக நிற்கும். அதுக்கு ஆச்சாரியோட அதை தோன்றுவதும் ஆச்சாரியோட அனுகிரகத்தினால அது இந்த கிரந்தத்துக்கு ரகசிய. இந்த இப்போ ரகுவம்சம்னு சொல்றோம் இல்லையா, ரகுவம்சம் இதுக்கு பேர்னா ரகுவம்சம்னு புஸ்தகத்துக்கு பேர் சொல்றோம். ஒரு காளிதாசன் பண்ண கிரந்தத்துக்கு ரகுவம்சம்னு பேரு. அது விஷயம் என்ன, விஷயத்துக்கும் ரகுவம்சம்னு பேரு, இந்த விஷயத்தை சொல்ற புஸ்தகத்துக்கும் ரகுவம்சம்னு பேரு. அது உத்தரராம சரித்தம்னு சொல்றோம். சரித்தம்ன்றது ஹிஸ்டரி, ராமனுடைய உத்தர சரித்திரம். சரித்திரம்ன்றது விஷயத்தான ஒரு புஸ்தகத்துக்கு எப்படி பேருன்னு கேட்டா, உத்தர ராம சரித்திரத்தை சொல்றதான கிரந்தத்துக்கும் உத்தராம சரித்திரம்னு பேரு. ரகுவம்சத்தை சொல்றதான கிரந்தத்துக்கும் ரகுவம்சம்னு பேரு. அதுல விஷயம், அந்த விஷயத்தை சொல்ற கிரந்தம் ரெண்டுத்துக்குமே ஒரே பேர் உண்டு. ரகுவம்சத்தை சொல்ற கிரந்தத்துக்கு ரகுவம்சம். ரகசியத்திரய சாரத்தை பற்றி சொல்லியதான புஸ்தகத்துக்கும் ரகசியத்திரயம் என்பதான பேர். இந்த வியாக்கியானத்துல அதெல்லாம் எழுதியிருக்கிறார். அந்த மாதிரி ரகசியத்திரய சாரோயம் என்று உத்தரராமச்சரித்திரம் பிரதிபாதிக்க கிரந்தத்தை உத்தரராமச்சரித்திரம் இல்லை. அதில் ரகசியார்த்தங்கள் ஸ்பஷ்டமாக தோன்றதுனால இந்த கிரந்தத்துக்கும் ரகசியத்திரய சாரம் தான் முடிக்கிச்சே. ரகசியத்திரய சாரோயம் வெங்கடேஷ விபஸ்திதா சரண்யதம் பிரதிவிதம் சம்மத்த சமகிரகிதான் மேலே சொல்ல போற. அதில் ரகசியத்திரய சாரம்ன்றது அர்த்தத்துக்கும் பெயர், அந்த அர்த்தத்தை சொல்ற கிரந்தத்துக்கும் ரகசியத்திரய சாரம்னு பெயர். அடுத்தது இந்த பொதுவா ஆச்சாரியாருடைய அனுகிரகத்தினால தனக்கு இந்த ரகசியத்திர சாரம், ரகசியத்திரயத்துடைய சாரம், ரகசியம்னா ரகசியம்னு சொல்றது அர்த்தம் என்னன்னா அஷட்கரணமா இருக்கணும். 6 காதல் கட்டக்கூடாது, 4 காதலுக்குள்ளே அடங்கும். 4 காதுன்னா உபதேசம் பண்ற ஆச்சாரியன் காது 2, கேட்கிற சிஷ்யனுடைய காது 2, ஆக 2 4 காது. 5வது காது கட்டக்கூடாது. அதான் அஷட்கர்ணம்னு சொல்லுவாங்க. அஷட்கர்ணமா இருக்கும் அப்படி சொல்லுவாங்க. அது சப்தம் மட்டும் அஷட்கர்ணமா இருக்கும், அர்த்தங்கள் விசதமா சொல்லலாம். சில மந்திரங்கள் வெளியே சொல்லக்கூடாது. இப்போ சில சப்தங்கள் இருக்கு,
இந்த சப்தங்களை வெளியே சொல்ல மாட்டா, அர்த்தத்தை மாத்திரம் வெளியே சொல்லுவா. சில சப்தத்தினால மட்டும் ரகசியமா இருக்கும், அர்த்தத்தினால ரகசியம்ன்றதுக்கு நேர் அப்படியே சொல்லலாம். சப்தத்தை மறைக்கணும், அர்த்தத்தை வெளியே சொல்லலாம். சில சப்தம் அர்த்தம் ரெண்டுமே ரகசியமா இருக்கும். திருவஷ்டாட்சரங்கள்லாம் சப்தம் அர்த்தம் ரெண்டுமே ரகசியம். சப்தார்த்தத்தையும் மந்திரத்துடைய அர்த்தத்தையும் ரகசியமா வச்சுக்கணும், மந்திரத்தையும் ரகசியமாக வச்சுக்கணும் அப்படின்னு தான் சாஸ்திரம் சொல்லிருக்கு. அதில் 3 மந்திரங்கள் ரொம்ப முக்கியமானது. அஷ்டாட்சரம், துவயம், சரணஸ்லோகம். இதெல்லாம் ஏன்? பகவானுடைய மந்திரங்கள் எத்தனையோ இருக்கு. அந்த பகவான் மந்திரங்களுக்குள்ள அஷ்டாட்சரத்தை போய் முதல் எடுப்பானே, அப்புறம் துவயத்தை எடுத்துப்பானே, அப்புறம் சரணஸ்லோகத்தை எடுத்துப்பானேன்னா இதெல்லாம் காரணங்கள் மேலே சொல்லப்படாது. ஒருத்தனுக்கு புருஷார்த்தத்துல 4 விதமான புருஷார்த்தங்கள் இருக்கு. தர்ம, அர்த்த, காம, மோட்சம். அது ரொம்ப உசந்த புருஷார்த்தம்னு கேட்டா மோட்சம். அந்த மோட்சரூபமான புருஷார்த்தத்தை நாம எல்லாம் விரும்பணும். அது அதனுடைய மோட்சத்தினுடைய சொரூபத்தை கேட்டோம்னா எல்லாருக்குமே ஆசை வரும். என்ன துக்கேன்னு சம்பந்தம் மோட்சத்துக்கு போனா பரமானந்தத்தை அனுபவிக்கலாம். இப்போ இந்த சம்சாரத்தில் பண்ற கஷ்டங்கள்லாம் ஒண்ணுமே கிடையாது, எம்பெருமான பரிபூர்ணமா அனுபவிக்கலாம். இப்படி அதனுடைய சொரூப சுபாவங்களாம் கேட்டால் எல்லாருக்குமே மோட்சத்துல ஆசை வரும். ஆசை வந்ததுன்னா அதை அடையிறதுக்கு வழி என்ன என்று அடுத்தாப்புலே ஒரு எண்ணம் வரும். அப்போ மோட்சத்தை அடைவதற்கு வழி பக்தி அல்லது பிரபத்தி. பக்தி பண்றதுக்கு நம்ம எல்லாம் முடியாது, சரணாகதி ஒண்ணுதான். இந்த பக்தி சரணாகதி பண்ணமா இருந்தா அதுக்கு நாம் யாருன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். பகவானுக்கு நம்ம சேஷபூத்தன், பகவானுக்கு கைங்கரியம் பண்றதுக்காக தான் மோட்சத்துல ஆசை வரணுமா இருந்தா முதல்ல நாம் யார் என்றதை புரிஞ்சுனால்தான் மோட்சத்துல ஆசை வரும். இப்போ ஒரு ஸ்திரீ இருக்கா, பர்த்தாவுக்கு தலை பண்ணி போடணும்னு என்ன வரணுமா இருந்தா ஸ்திரீ நான் யாருன்றதை புரிஞ்சுக்கணும். நாம் ஒரு ஸ்திரீ, ஒரு புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்டு அவனுக்கு சிசுட பண்றதுக்காக பிறந்திருக்கோம் அப்படின்னு என்ன இருந்தா இங்க அவளுக்கு சிசுட பண்ணத்துக்கும் அவர் ஒருத்தராச்சு அவர் போல் நான் ஒருத்தனாச்சுன்னா அவர் தான் ஆஃபீஸுக்கு போறா, நான் தான் ஆஃபீஸ் போவேன் அப்படின்னு வந்துருத்தா யார் யாருக்கு தலை பண்ணி போடுறதுன்னு சந்தேகம் வந்துடும். ஆனா அவரவர்கள் தன்னை யாருன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். சொல்லிச்சு எங்க சாஸ்திரங்கள்ல அன்னம் போஜ்யம் மனுஷியானம். இப்போ மனுஷ சரீரத்திலே ஒரு ஜீவன், அதே மாதிரி ஜீவன் தான் பசு சரீரத்திலும் இருக்கான். நாய் அதோடைய சரீரத்திலும் ஜீவன், இதே மாதிரியான ஜீவன் தான் இருக்கான். மனுஷர்களுக்குள்ளே மகான்கள் இருக்கா இல்லையோ, அவளுடைய சரீரம் எல்லா சரீரத்திலையும் ஒரே மாதிரியா, ஒரே ஜீவன் இல்லை, ஒரே மாதிரியான யோக்கியத்தை உள்ள ஜீவன் தான் ஞானானந்த ஸ்வரூபனா இருக்கான் ஜீவன். இந்த மனுஷனா இருக்கும் என்ன நினைக்கிறேன், தன் மனுஷன் நினைக்கிற போது 8 மணிலாம் காத்தால பசி எடுக்கும், இன்னும் முன்னே கூட எடுக்கும். அதனால அதுக்கு முன்னாடி ஆகாரங்கள்லாம் சாப்பிடணும்னு தோன்றான், அன்னத்தை சாப்பிடணும்னு தோன்றான். மனுஷ சரீரத்தை எடுத்தவனுக்கு அன்னம் போஜ்யம் மனுஷியானம், அப்ப அன்னத்தை சாப்பிடலாம். தேவத்துக்கு கல்யாணம் அவள்கிட்டையும் இதே ஜீவன் தான் இருக்கான். அவன் என்ன பண்ண, அந்த சாத்தை கொண்டு வச்சு அவன் சாப்பிட மாட்டான், அவன் அமிர்தம் தான் சாப்பிடணும் வேணும்னு நினைக்கிறான். இந்த பசு கிட்ட என்ன அன்னத்தையோ கூட சாப்பிடுறது, புல்ல போட்டாலும் அது சாப்பிடும். நாய்க்கு இதெல்லாம் வேண்டாம், அதுக்கு அமைதியம் தான் வேணும். அதுக்கிட்ட இதே போய் ஜீவன் தான் இருக்கான். மகான்களுக்கு சாதம் வேண்டாம், அமிர்தம் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், பெருமாளுடைய கைக்கு இருந்தா போறோம்றான். ஏன் இந்த பல ஆகாரங்கள் பிடிக்கிறது வழக்கு? எல்லாரும் ஒரே மாதிரி ஆகாரம் ஏன் இல்லைன்னா அவர்கள் தங்க எப்படி எப்படி நினைக்கிறாளோ அதுக்கு தகுந்த ஆகாரங்கள் அமையுது. தன்னை ஒருத்த மனுஷன் நினைச்சான்னா மனுஷனுக்கு ஏற்பட ஆகாரம் அன்னம். அதே மனுஷன் மனுஷன் நினைக்காமல் தன்னை சத்து, அதாவது பரமாத்மாவுக்கு கைங்கரியம் பண்ணுவதற்காக பிறந்தவன் நினைச்சான்னா சரி, இந்த சாதமே வேண்டாம். இப்போ ஆஃபீஸில் டியூட்டி இருக்குன்னு ஒருத்தனுக்கு மனசில் பட்டு போய் சாதமே வேண்டியிருக்கு, சாதமே கரெக்ட். ஆஃபீஸில் நிறைய காரியம் இருக்குது, நான் ஆஃபீஸில் உத்தியோகத்தில் இருக்கேன், பெரிய உத்தியோகத்தில் இருக்கேன், நான் போய் அந்த காரியத்தை கவனிக்கணும், சாப்பாடு கூட இல்லாத கற்றுப்படுவான். காரணம் என்ன, உண்மையான தந்தை தான் யாருன்னு தெரிஞ்சிருக்கான், நிறைய சம்பளம் வாங்குறோம், அது தந்து வேலை செய்யணும். இப்போ அதே போல பரமாத்மாவை கைங்கரியம் மட்டும்தான் நாம் பிறந்திருக்கும்னு எவன் நினைக்கிறானோ அவனுக்கு இந்த மாதிரி ஆகாரங்கள்லாம் பிடிக்கவே பிடிக்காது. சந்தோ தாசிக ஜீவனா. அந்த பசுலாம் தன்னை பசுன்னு நினைக்கிறதுனால புல்லு வேண்டு, நாய் தன்னை நாயின்னு நினைக்கிறதுனால அதுக்கு இந்த அமைதியங்கள்லாம் பிடிக்கும். இதெல்லாத்தையும் விட்டுட்டு நான் பரமாத்மா சந்தோ அந்த ஞானானந்தமய ஸ்வாத்மா சேஷோய் பரமாத்மனான்னு எல்லாரும் தன்னை பகவானுக்கு சேஷபூத்தம் நினைச்சோம்ட்டா, சேஷபூத்தனாருக்கும் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றதுதான் புருஷார்த்தம். அந்த கைங்கரியம் சம்சாரம் பண்ணுறதுக்கு தான் சரியா பண்ண முடியல. அதுக்காக மோட்சத்துக்கு போகணும் ஆசை. மோட்சத்துக்கு போகணும் ஆசை இருந்தால் தான் பரமாத்மாவுக்கு சேஷபூத்தன்னு நினைவு இருந்தால் தான் அந்த எண்ணம் வரும். அந்த பகவானுக்கான சேஷபூத்தன்னு தான் எண்ணத்தை கொடுக்கூடாது அஷ்டாட்சரம். அதுக்காக துவயத்தில் திருமந்திரத்திலே பிறந்து திருமந்திரத்திலே விளந்து துவயகினிஷ்டனாவான்னு சொல்லுறாரு. அதெல்லாம் அன்று நான் பிறந்தலேன்னு நமக்கு சேஷத்துவ ஞானத்தை கொடுத்து நம்ம பிறக்க முடியா பண்ணிட்டா அந்த திருமந்திரம் அஷ்டாட்சரம். அப்போ அஷ்டாட்சரத்தால் தான் யாருன்றதை புரிஞ்சுக்கிட்டான். அப்புறம் தான் விரும்புகிற புருஷார்த்தத்துக்கு தந்தால் உபாயத்தை அனுஷ்டானம் பண்ணும். அந்த அனுஷ்டானம் பண்ண வேண்டிய உபாயத்தை அந்த சரணாகதியை ஸ்பஷ்டமாக எடுத்து காட்டக்கூடியது துவயமந்திரம், சிவநாராயண சரணோ சரண பிரபுத்தியான மந்திரம். அதுக்கு அந்த அனுஷ்டானம் பண்ணுற காலத்தில் சொல்ல வேண்டிய மந்திரமா இருக்கிறதுனால அந்த மந்திரத்தை நாம் வியாக்கியானம் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த சரணாகதி பண்ண சொல்லி எங்கே விதிச்சிருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வந்ததுன்னா அது சர்வ ஸ்லோகத்தில் பரமாத்மா மாமேகம் சரணம் பிரஜான்னு விதிச்சிருக்கான். இந்த சரணாகதி பற்றி உங்களுக்கு என்னென்ன புரிஞ்சுக்கணுமோ
அது எல்லாத்தையும் பாக்கி இல்லாதபடிக்கு எல்லாத்தையும் நிசேஷமா சொல்லக்கூடியது அந்த சர்ம ஸ்லோகம். அதில் அந்த 3 மந்திரத்தை எடுத்துட்டு அதில் அந்த 3 மந்திரத்துடைய சாரம். ஒரு கல்யாணம்ன்றது ஒரு 1/2 மணி எல்லாம் நடக்குது. இப்போ இந்த 1/2 மணி நடக்கிற கல்யாணத்துக்கு 6 மாசமா கூடிக்கிறீங்க இல்லையா? அதுல மூலமந்திர இந்த சம்பிரதாய இந்த பதவாக்கிய விபாகாதிகாரம்னு ஒரு 3வது ஒரு பாகம் வருது. அதுதான் மூலமந்திராதிகாரம், துவயாதிகாரம், சர்ம ஸ்லோகாதிகாரம் சொல்லப்படுறது. அதுக்கு பூர்வாங்கமாக நாம் யார், நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது, நம்ம புரிஞ்சு வைக்கிற சாஸ்திரங்களை எதை நாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு இந்த கிரமங்கள்லாம் சொல்றதுக்கு ஒரு 22 அதிகாரம் வந்துடும். அதுக்கப்புறம் சந்தேகங்கள்லாம் போக்குறது ஸ்திரீகரண பாகம் 4 அதிகாரம். அதில் கடைசியில் சொல்ல போகிற அர்த்தத்துக்கு இப்போ பிடிச்சி தான் பூர்வீட்டிலாம் வச்சுன்னு சொல்ல போகிறேன். அதில் இந்த அதிகாரத்தில் இப்போ நாம் எப்படி பிறந்திருக்கோமோ இப்படியே தான் நாம் சொல்லுன்னு நினைக்க வேண்டாம். நாம தான் எப்படிப்பட்டதான் எப்படி பிறந்திருக்கோம் அப்படின்னு நம்முடைய உண்மையான ஸ்திதியை சொல்ல உபோத்காத்தாது. உபோத்காத்தம் ஃபார்வர்டுன்னு சொல்கிறோமோ இல்லையா? அந்த மாதிரி ஒவ்வொரு ஜீவனும் தான் யாரு என்பதை மறந்துட்டு இப்போ என்ன மாதிரியா இருக்கிறோமோ அதே மாதிரியாவே தன்னை நினைச்சிட்டு இப்படியே காலத்தை கழிச்சோன்னு நினைச்சுட்டு இருக்கான். இப்படி கழிக்க வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லப்போ அந்த விஷயம் மேலே வரப்போ. அதனால முதல்ல ஆச்சாரியால பலவத்தா நமஸ்காரம் ரெண்டு மேலே ஆரம்பிக்கிறேன். இது இப்போ இதுக்கு ஆபகவத்தப்படி ஸ்லோகத்தினால பொதுவாக ஆச்சாரியாளுடைய சந்தத்தையே பரம்பரையை வணங்கினேன். இப்போ தனக்கு சாட்சாத் ஆச்சாரியன் அப்புள்ளர்னா சுவாமி தேசியனுக்கு மாமா வாதியம் சாம்புதாச்சார்னு மாமா, ஆத்ரேய ராமானுஜாச்சார்னு தெரியும் சுவாமிக்கு நேர சாட்சாத்து மாமா. அவரை நமஸ்காரம் பண்றேன். கர்ம பிரம்மாத்மகே சாஸ்திரே கௌதஸ்குத நிவர்த்தகான் வந்தே ஹஸ்திகிரீஷஸ்ய வீதி சோதக கிங்கரானி. அவருடைய பேரே போல அவரை வீதி சோதக கிங்கரான் என்ற வீதியை சோதனை பண்ணா பெருக்குறது, திருவீதியை பெருக்கிற கிங்கரான் வேலைக்காரன். அந்த திருவீதியை பெருக்கிற வேலைக்காராலே நமஸ்காரம் பண்றேன். எந்த திருவீதின்னு கேட்டா இங்க மெட்ராஸ்ல கார்பரேஷன் ஹஸ்திகிரீஷஸ்ய வீதியை சோதகி. ஹஸ்திகிரீஷன் தேவாதிராஜனுடைய வீதி இருக்கு, அந்த வீதியை சோதனை பண்ணுகிறவங்க இருக்கீங்க. தேவாதிராஜனுடைய வீதி எதுன்னு கேட்டா சன்னதி வீதி. வீதின்னா இந்த வீதி இல்லை, கர்ம பிரம்மாத்மகே சாஸ்திரே. அதான் கர்ம மீமாம்சா பிரம்ம மீமாம்சா. அதில் உபய மீமாம்சையாக சாஸ்திரம். மீமாம்சான்னா ஒரு விசாரம், கர்ம விசாரம் பிரம்ம விசாரம் ஆகிற சாஸ்திரம். அதாவது நம்ம சித்தாந்தத்துல கர்மகாண்டம் பிரம்மகாண்டம் ஜெய்மினி மறுபடி 12 அத்தியாயங்களால 16 அத்தியாயங்களால கர்மகாண்டத்தை பண்ண. ஜெய்மினி 12, காசிகர்ஷன் 4, 16 அத்தியாயங்கள் கர்மா பத்தி. ஜெய்மினி ஏன்னா ஷோடச லட்சணம்னு சொல்றேன். 16 அத்தியாயங்கள் ஜெய்மினி மறுபடி பண்ணுது. பொதுவாக வச்சுப்போம், அதில் சில விசாரங்களாம் பண்ணுவார். அந்த 16ல் 12 அத்தியாயங்கள் கர்மாவை பத்தி சொல்றோம், 4 அத்தியாயங்கள் தேவதையை பத்தி சொல்றோம். அப்புறம் 4 அத்தியாயம் வியாசர் பண்றாரு வேதாந்த சாஸ்திரம். அந்த தேவதைக்கு அந்தராத்மாவா இருக்க முடியாது, பரமாத்மாவை சொல்றாரு. படிப்படியா டெவலப் ஆகுது. ஜெய்மினி என்ன பண்ணார், கர்மாக்களை பண்ணுதுன்னு சொன்னார். காசிகர்ஷன் என்ன பண்ணார், கர்மாக்களை வெறும் கர்மாவா பண்ணாது, அந்த கர்மாக்களை தேவதைக்கு ஆராதனமா பண்ணுங்க. வியாசர் வந்தார், அந்த தேவத்திற்கு அந்தராத்மான பரமாத்மாவுக்கு ஆராதனா பண்ணுனார். அது 3 சேர்ந்தாதான் ஒரு பரிபூர்ணமா இருக்கும். அத கர்மாவை பண்ணணும், கர்மாவை தேவத்தை ஆராதனமா பண்ணணும், அந்த தேவத்துக்கு அந்தராத்மாவான பரமாத்மாவுடைய ஆராதனமா பண்ணணும். அப்படின்னு தான் இப்படி படிக்கிட்டு. அதனால இந்த கர்மசாஸ்திரம், கர்மகாண்டம், கர்ம மீமாம்சா பிரம்ம மீமாம்சா இது ரெண்டும் நம்ம சித்தாந்தம் ஒரே சாஸ்திரம். இப்ப அத்வைத்தில் என்ன பண்ணா பிரம்ம மீமாம்சை தனியனுட்டு அவர் கர்மாவுக்கும் பிரம்மத்துக்கும் பிரம்ம ஜானம் இருந்தாலே போறோம், கர்ம ஜானம் கர்மானுஷ்டானம் வேண்டாம். இப்ப மீமாம்சைகள் கர்மானுஷ்டானம் பண்ணா போறோம், ஞானம் வேண்டாம்ட்ட. ஞானத்தை பிரதானமா வச்சுன்னா அத்வைதி, கர்மாவை பிரதானமா வச்சுன்னா மீமாம்சைகள். நமக்கு கர்மாவானும் ஞானமும். இந்த கர்மாவனாலே அனுகிரகித்தமாய் கர்மாவனாலே வளர்ந்துதான் உபாசனத்தை கொண்டு நாம் பரமாத்மாவா அடையலாம். அது நமக்கு கர்மசாஸ்திரம், கர்மகாண்டம் பிரம்மகாண்டம் ரெண்டும் சேர்ந்து கம்பைண்டா ஒரு சாஸ்திரம். கர்ம பிரம்மாத்மகே சாஸ்திரே. ஆத்மானா ஸ்வரூபம் விஷயம் எடுத்து கர்மத்தையும் பிரம்மத்தையும் விஷயமாக கொண்டாட சாஸ்திரம். இந்த ஏகவச்சனம் போட்டதுனால ரெண்டும் நம்ம சித்தாந்தம் ஒரே சித்தாந்தம் ஒரே சாஸ்திரம். அதுல கர்ம பிரம்மாத்மகே சாஸ்திரே கர்ம பிரம்மாத்மகே சாஸ்திரே கௌதஸ்குத நிவர்த்தகா வந்தே ஹஸ்திகிரீஷஸ்ய வீதீஷு. இந்த கர்ம பிரம்மாத்மகான சாஸ்திரம் தான் ஹஸ்திகிரீஷனுடைய வீதி. இந்த வீதியை சோதனை பண்றவா. இந்த சோதனை பண்றதுன்னா பெருக்குறது. எதுக்காக பெருக்கிறோம், கல்லு முள்ளெல்லாம் எல்லாம் இருக்கு. பெருக்காம பண்ணாங்களா கல்லு முள்ளெல்லாம் இருக்கும்,
நடக்கிறவாளுடைய காலில் குத்தும் இல்லையா? நல்லா பெருக்கி வச்சுருந்தா பிற்பாடு நடக்கிறவாளுக்கு ரொம்ப சௌகரியம். அதே போல் இந்த சாஸ்திரங்கள்ல நிறைய முள்ளெல்லாம் இருக்கு, கல்லெல்லாம் இருக்கு. அது யாருன்னு கேட்டால் இந்த அசத்தான குதர்க்கங்கள் பண்ணி இந்த சாஸ்திரங்கள் கிடைக்கிறவர்கள் குதர்க்கவாதிகள் இருக்காளே, அவருடைய குதர்க்கங்கள் என்றுதான் கல்லும் முள்ளும் தெரிஞ்சுது. இந்த குதர்க்கங்களால கலைக்கு விட்டாலும் நம்மால் அந்த விஷயத்தை சரியாக புரிஞ்சுக்கொள்ள முடியும். அதில் பூர்வாதிகள் அப்புள்ள பாதியாம்சாம்புதாச்சார்ன்றவர் நியாய குலிசம்னு ஒரு கிரந்தம் பண்ணிருக்கார். குலிசம்னா வஜ்ராயுத்துக்கு பேர், நியாயங்களான வஜ்ராயுதம். வஜ்ராயுத்தினால இந்த மதங்கள்ல வரக்கூடியதான கலக்கங்கள் எல்லாம் பரிகாரம் பண்ணிருக்காரு. கௌதஸ்குத நிவர்த்தி, கௌதஸ்குத்தால்னா குதா குதா, இது ஏன் இது ஏன், எல்லாத்துக்கும் தர்க்கம் ஹேத்துவாதம் பண்றோம். எதுக்குன்னா இதுக்கு என்ன வேதத்தை ஒத்துக்காத எல்லாத்தையும் யுக்தி சொல்லி யுக்தி, எல்லாத்தையும் யுக்தி சொல்ல முடியாது. சிலத்துக்கெல்லாம் வேதம் சொல்லிருக்கு அவ்வளோத்தோட சரி, வேதம் ஏன் சொல்லிட்டுன்னு கேட்டால் அதுக்கான காரணங்கள். அந்த மாதிரி அந்த ஹேத்துவாதம் பண்றா இருக்கா பாருங்க, அவளெல்லாம் ஒரு முள்ளு போல அவள் எல்லாரும் விரட்டி அடிச்சுவா இந்த பூர்வாச்சாரம். அதில் கர்ம நிவர்த்தகா, அந்த கர்ம பிரம்மாத்மகமான கர்ம பிரம்மமயமான சாஸ்திரத்துல இந்த குதர்க்கங்களை இட்டு நிரசனம், குதர்க்கங்களாயிரம் முள், குதர்க்கங்களாயிரம் முள்ளெல்லாம் நிரசனம் பண்ணி அதெல்லாம் போக்கின ஆச்சாரியால் இருக்காளே கர்ம பிரம்மாத்மக சாஸ்திர கௌதஸ்குத நிவர்த்தக, அவளை போக்கின அப்படிப்பட்டவர்கள். அவர் யாருன்னா வந்து ஹஸ்திகிரீஷ வீதி சோதனை கேட்கிறார். இந்த வீதி என்பது கர்ம பிரம்மாத்மகமான சாஸ்திரம் தான். அந்த வீதி யாருக்கு சொந்தம்னா ஹஸ்திகிரீஷன். அதாவது வேதாந்த சாஸ்திரங்களை விளையாடுறவர் நல்லா பெருக்கி வச்சா பெருமாள் எடுத்து மாதிரி வீதியெல்லாம் சோதனை பண்ணி நல்லா மொழியை தெளிச்சு கோலம் பண்ணணும் இல்லையா, அப்புறம் பெருமாள் எழுதுறது. அந்த மாதிரி இவாள்லாம் ஹேத்துவாதங்கள்லாம் பண்ணாவிட்டு அதில் உள்ளுக்குள்ள பெருமாள் எழுதுறது நமக்கு ஸ்பஷ்டமாக புரியுது. அந்த மாதிரி இந்த ஆபாசமான தர்க்கங்கள் எல்லாத்தையும் குதர்க்கங்கள் எல்லாத்தையும் போக்கி நமக்கு உண்மையான சாஸ்திரார்த்தத்தை வெளிப்படுத்தி நமக்கு மனசில் பட முடியாது பண்ணவர்கள் பூர்வாச்சாரர். அதில் அப்புள்ள அவர் நமஸ்காரம் பண்ணிடுவார். இதனால என்ன ஏற்பட்டுன்னு கேட்டா, இந்த சத்ருக்கள் யாருக்குமா நம்ம மதத்துக்கு துவேஷினா, நம்ம மதத்துல சில தோஷங்கள் சொல்றாரு பாருங்க, அவ குப்பை மாதிரியா. இந்த குப்பையை தள்ளுறதுல ஒன்றும் கஷ்டம் இல்லை, ஒரு தொடப்பத்தை வச்சு சுலபமா தொட்டு போடுறாங்க. அந்த மாதிரி இந்த குதர்க்கவாதிகள் நிரசனம் பண்றது அவ்வளவு சுலபமா நிரசனம் பண்ணிட்டு போகலாம். ஆச்சாரியர்கள் வியாக்கியானம் அந்த குப்பையை நிரசனம் பண்றா போல அனாயாசமா நிரசனம் பண்ணிருக்காரு. கர்ம பிரம்மாத்மகே சாஸ்திரே கௌதஸ்குத நிவர்த்தகா வந்தே ஹஸ்திகிரீஷஸ்ய வீதி சோதக கிங்கரா. ஆளுமடைக்கலம் என்று எம்மை அம்புயத்தாள் கணவன்தாழ்னே சேர்ந்து இமக்கும் அவை தந்து தகுடையார் மூளும் இருட்கள் விள முயன்றோதிய மூன்றின் உள்ளம் நாளும் ஓக்கவிங்கே நமக்கோ ஒரு விதி வாய்க்கின்றது. அவர் சொன்னாப்புல நீங்க சொன்ன ரசதார காலக்ஷேம்னா ஒரு பாக்கியம் கிடைச்சதே, டயத்தை பற்றி செலுத்த கிடைச்சா போட்டு. அந்த மாதிரி நமக்கோ ஒரு விதி வாய்க்கின்றது. விதின்னா தெய்வம் திருஷ்டம் பாகதே, ஒரு பெரிய அதிர்ஷ்டம் கிடைச்சிருக்கு பாருங்க. இப்போ நமக்கே கூட நம்மளுடைய வாழ்நாள் இத்தனை நாள் கழிச்சிருக்கு தானே கிடைச்சிருக்கு, அது ஒரு பெரிய பாக்கியம். நாலு தினப்படி வாரத்தில் 2 நாளாவது சந்தோஷப்பட முடியாத அளவுக்கு நாளும் ஓகே. இங்கே நமக்கு ஓர்னா ஒப்பற்றதான ஒரு விதி, விலட்சணமான ஒரு பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு பார்த்தியா, அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படும். அது எப்படின்னா மூன்றின் உள்ளம் நாளும் ஓகே. மூன்றுன்னா 3 மந்திரங்கள் நான் கீழே அர்த்தம் சொல்லுறேன். மூன்றின் உள்ளம்ல அந்த 3வது பாத்திரம் கடைசியில முயன்று ஓதிய மூன்றின் உள்ளம் நாளும் ஓக்கவிங்க. முயன்று ரொம்ப ஸ்ரத்தையோட ஆச்சாரியாவுடைய சன்னிதானத்துல அத்தியனம் பண்ணி பெற்றதான 3 மந்திரங்கள், அதாவது ஆச்சாரிய உபதேசத்தினால பெற்றதான 3 மந்திரங்கள். அதனுடைய உள்ளம், அதனுடைய உள்ள கருத்து, அது நாளும் ஓக்க. அந்த 3 மந்திரங்களுடைய அர்த்தங்களை நாம் சந்தோஷம் அப்படியா தெரிஞ்சுட்டு ஒரு அனுபவிக்கும் பாக்கியம் கிடைச்சிருக்கோ இல்லையோ அப்படின்னு சொல்லி அதுவும் எங்க நாளும் ஓகே. இங்கே இந்த ஞானத்தை போக்குற சம்சாரம், இருள் தருமான ஞானம் சொல்றோம். அதில் இந்த சம்சாரத்துல இருந்தா இருக்கிற ஞானமும் போயிடும். அப்படிப்பட்ட அந்த சம்சார மட்டத்தில் இருந்து கொண்டு பலவிதமான கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டங்கள்லாம் மறந்து இந்த ரகசியத்திலே பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. வைகுண்ட லோகத்துல போய் பரமாத்மா அனுபவிக்கிறான்னா அது ஆச்சரியம் இல்லை. அவளுக்கு வேற வேலை கிடையாது. பொண்டாட்டி இல்லை, பிள்ளை இல்லை, பொண்ணு கல்யாணம் பண்ணணும், பிள்ளைக்கு படிப்பு சொல்லி வைக்கணும், பெருமாள் அனுபவம் பண்றதோ வேற வேலைங்க. நமக்கு இத்தனை காரியங்கள் நடுவில் இதை அனுபவிக்கிறது தான் பெரிய ஆச்சரியம். அதில் இங்கே எண்ணாரா துயர் உழைக்கும் இவை என்ன உலகின்னு நமக்கு பலவிதமான கஷ்டங்களை கொடுது. தேள் போல கொட்டிகிட்டே இருக்குது சம்சாரம் மண்டலம். அப்படிப்பட்ட சம்சார மண்டலத்தில் இருந்துட்டு இந்த ரகசியத்தை சார்ந்து அனுபவிக்க முடியாத பாக்கியம் கிடைச்சிருப்பாங்க.
நாளும் ஓகேவிங்கே நமக்கு முயன்று ஓதிய மூன்றின் உள்ளம். முயன்று ஓதிய மூன்றின் உள்ளம் நாளும் ஓகேவிங்கே நமக்கு ஓர் விதி வாய்க்கிறது. அது எப்படி தெரியுமா? ஆளும் அடைக்கலம் என்று எம்மை அம்புயத்தாள் கணவன் தாழ்நை சேர்ந்து எமக்கும் அவை தந்த தாவுடையார் இருட்கள் விட முயன்று ஓதிய மூன்றின் உள்ள. ஆச்சாரியர்கிட்ட இந்த விஷயத்தை நாம் கற்றுண்டோம். அவ நமக்கு அத்தியனம் பண்ணி வச்சா, அந்த அர்த்தங்கள்லாம் சொல்லி வச்சா. நாமா கத்துக்கல, நாமா போய் புஸ்தகம் பார்த்து செய்யக்கூடாது. ஆச்சாரியம் இந்த அர்த்தத்தை அவ உபதேசம் பண்ற போதே நமக்கு மனசுல இருக்க அஜ்ஞானங்கள்லாம் அப்படியே குண்டு போயிடும். 3 விருட்கள் இந்த மந்திரத்தை உபதேசம் மூலமா நாம் பெறுவதற்கு முன்னாடி நம்ம மனசுல அஜ்ஞானம் தானே இருந்திருக்கு. அவ உபதேசம் பண்ண ஆரம்பிச்சா ரொம்ப நாளா பூட்டி கிடந்தது, ஒரே இருட்டும் வவ்வாலுமா இருந்தது. கதவை திறக்க ஆரம்பிச்சான், ஜன்னெல்லாம் திறந்தான். அவன் வீட்டுக்குள்ள வரணும் நினைக்கிச்சு, ஜன்னெல்லாம் திறந்து வச்சோடனே இருட்டுல கொஞ்சமா வெளியே போக ஆரம்பிச்சு. உபதேசம் பண்ண ஆரம்பிச்ச உடனே நம்ம மனசுல இருக்கிற அஜ்ஞானங்கள்லாம் கொஞ்சமா 3 விருட்கள் அப்படியே அந்த இருட்டு கவின்னு இருந்தது ஹிருதயத்தை. 3 விருது அப்படியே நம்ம ஹிருதயத்துல வந்து கவிஞ்சின்னு இருந்தது அந்த இருட்டுகள். அப்படியோட 3 இருட்கள் நாளுக்கு அதிகமாக நம்ம மனசை கவின்னு இருந்தான இருட்கள்லாம் விழ அப்படி அந்த மனசுக்கு அஜ்ஞானங்களாம் போகும்படியாக இந்த ஓதிய நமக்கு உபதேசம் பண்ணப்பட்ட மூன்றின் உள்ள அந்த 3 மந்திரங்களுடைய தாத்பரியத்தை நாள்தோறும் இந்த சம்சார பள்ளத்துல அறிந்து சந்தோஷப்படும்படியாக நமக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சது. நமக்கு யாத்திரமாக கொடுத்தாரு அவை தந்த தாவுடையார் முயன்றோதிய 3. இந்த ஆச்சாரியா தாவுனா கிருபை தயவுடைய ஆச்சாரம் நமக்கு கொடுத்துருக்கா. அந்த ஆச்சாரம் எப்படி பெற்றோம்னா பெருமாளுடைய திருவடி நமக்கு கொடுத்துருக்கா. எப்படி எம்மை அம்புயத்தாள் கணவன் ஆளும் அடைக்கலாம் என்று பெருமாள் திருவடி நம்ம கொண்டு சேர்த்தா பெருமாள் கட்டாயம் நம்ம காப்பாற்றுவார் என்று அவளுக்கு தெரியும். ஏன்னா அவள் பெருமாள் திருவடி அடைஞ்சிருக்கா, அவள் பெருமாள் திருவடி சரணாதி பண்ணியிருக்கா. தாங்கள் பெருமாள் திருவிழா பரிநியாசம் பண்ணி எம்பெருமான் திருவடி அடைஞ்ச அந்த ரசத்தை அவள் கண்டிருக்கா. பெருமாள் திருவடி ஆசிரிச்சா பெருமாள் தன்னை கட்டாயம் காப்பாற்றுவார் என்ற ரசத்தை அவள் புரிஞ்சிருக்கா. எல்லாரும் சமுத்திரக்கரைக்கு வந்தா, பெருமாள் ராமாவதார காலத்துல எல்லாரும் சமுத்திரக்கரைக்கு வந்தா. சமுத்திரத்தை எப்படி தாண்டதுன்னு பெரிய யோசனை வந்துருச்சு. உடனே விபீஷணாழ்வான் என்ன பண்ணா, சமுத்திரம் ராகவராஜா சரணம் கந்துமர்ஹதி, பெருமாள் சமுத்திரத்தை சரணாகதி பண்ணிட்டுங்கன்னு சொன்னார் விபீஷணாழ்வான். ஏன் சொன்னார்னா, தான் பெருமாள்கிட்ட சரணாகதி பண்ணி பலம் கண்டவராகையாலே இவரும் சரணாகதி தத்துவத்தை பெருமாள் உதயம் பண்ண ஆரம்பிச்சார். ஆனா இவன் பண்ணது பெருமாள் திருவிழா சரணாகதி. அப்ப வச்சுன்னா சமுத்திரராஜன் பெருமாள் சரணாகதி பண்ணாரு, விஷயம் மாறி போச்சு. ஆனா சரணாகதி பண்ணா சரணாகதி அனுஷ்டித்து பலம் கண்ட ருச்சியாலே எம்பெருமானையும் சரணாகதி அனுஷ்டானம் பண்ண முடியாது பண்றான். ஆனா சரணி லட்சணம் இல்லாதனால அது பரிகாரம். அந்த மாதிரி இங்க ஆச்சாரியர் சில பேர் தாங்க சரணாகதி பண்ணிக்காது, நீங்களும் சரணாகதி பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவார். ஆச்சாரியனுக்கு சரணாகதி ஆகிறது அப்புறம் நம்பிக்கையும் இல்லை. அப்படி இல்லை, தாங்கள் பரிபூர்ண விசுவாசம் எல்லாம் இருந்து பெருமாள் கிட்ட தாங்கள் சரணாகதி பண்ணி சப்ளை பண்ண முடியாது. அம்புயத்தாள் கணவன் தாழ்நை சேர்ந்து அம்புயத்தாள் கணவன் எம்மை அடைக்கலம் என்று ஆளும் என்று அவை சேர்ந்து எமக்கும் அவை தந்த தகுடையார். பெருமாள் திருவிழா நம்ம சமர்ப்பிப்பான கட்டாயம் பெருமாள் ரட்சிப்பன் என்று பெருமாள் திருவிழா அடைந்த ஆச்சாரியர்கள் நம்மையும் பெருமாள் திருவிழா சமர்ப்பித்துட்டு அப்படிப்பட்ட கருத்துடைய ஆச்சாரர்கள் முயன்று ஓதியதான இந்த 3 அர்த்தங்களுடைய தாத்பரியத்தை 3 மற்றவர்களுடைய தாத்பரியத்தை நாம் நாள்தோறும் அனுபவிக்கிற பாக்கியம் கிடைச்சிருக்கு. பத்தியா ஆளும் அடைக்கலம் என்று எம்மை அம்புயத்தாள் கணவன், வெறும் பரமாத்மா இல்லை, அம்புயத்தாள் கணவன் சொன்னால் சேப்பத்தியான பகவான். அம்புயத்தாள் கணவன் அடைக்கலம் என்று எம்மை ஆளும். அடைக்கலம் ரக்ஷிய வஸ்து, பரநியாசம் பட்டமான பரம், தனக்கு ரட்சிக்கப்பட வேண்டிய வஸ்து என்று அடைக்கலம் என்று எம்மை ஆளும். அவை தந்த அந்த திருவடியை நமக்கு கொடுத்துருக்கா ஆச்சாரியர். அந்த எம்பெருமான் திருவியை காட்டி கொடுத்துருக்கா. அப்படி தாவுடையார் 3 இருட்கள் விட முயன்றோடி அப்படி எம்பெருமான் திருவியை காட்டி கொடுத்த ஆச்சாரியர்கள் அந்த மந்திரத்தையும் நம்ம உபதேசம் பண்ணியிருக்கார். 3 இருட்கள் விட அஜ்ஞானங்கள்லாம் போக முடியாது உபதேசம் பண்ண அந்த 3 மந்திரத்தினுடைய 3 இருட்கள் விட முயன்றோதிய 3 உள்ளம் 4 ஓங்கவிங்கே நமக்கு ஓர் விதி வாய்க்கின்றது. மணிவர இவசௌரே நித்தியோ விஜீவ கலுஷமதிரவிந்தன் கிங்கரத்வாதிராஜ்யம் விதி பரிணதி பேதாத் வீட்சிதஸ்தேன காலே குரு பரிஷது வைஜ்யம் பிராப்ய கோபாயதி ஸ்வம். ரொம்ப ஆசிரமா சரிங்க. இந்த ஜீவன் எப்படிப்பட்டவன்னு கேட்டாங்க, சொந்த ஸ்தானத்தில் இருக்க வேண்டியவன். புத்தி கட்டு போய் அந்த பெரிய ராஜ குடும்பம் 7 பிள்ளைகள் இருக்கா,
எல்லா பசங்களும் அப்பா அம்மா சொன்னது கேட்டு அரண்மனையிலே இருந்து ராஜபோகத்தான் அனுபவிச்சுருக்காங்க. ஒரே ஒரு பையன் அப்பா அம்மாவுடைய வார்த்தையை கேட்காம அவட துவேஷிச்சு வெளியில் வந்து பிச்சை எடுத்து சாப்பிடும். அதுக்கு ராஜபோகமே கிடைக்கும். அதே போல இருக்கு நம்முடைய திசை. நம்முடைய தகப்பனார் யாருன்னா ஸ்ரீபத்தியான எம்பெருமான். நமக்கு தாயாரும் இருக்கா, தகப்பனார் இருக்கா. மகாலட்சுமி எம்பெருமான் இவ 2 பேரும் வைகுண்ட லோகத்துல பரிபூர்ணமான தன்னுடைய ஆனந்தானுபவத்தை எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கா. நம்ம போல ஜீவாத்மாக்கள், நித்திய சூரியர்கள், முக்தாத்மாக்கள் எல்லாரும் இந்த ஆனந்தத்தை அனுபவிச்சுட்டு இருக்கா. நான் மாத்திரம் சில ஜனங்கள் என்ன பண்றோம், பெருமாள் சொன்ன வார்த்தையை கேட்காது அப்பா அம்மா அப்படி சண்டை போட்டு ராஜ குடும்பத்துல வெளியேறினாப்புல நாம் பிரகிருதி மண்டலம் ஆடிட்டு இருக்கோம். அந்த பசங்களாம் ஏதோ ஒரு சண்டை போட்டு வெளியில் வந்தா நாம் அனாதிகாலமே சண்டை போட்டு நீங்க உட்காந்துருக்கோம். இது புரியாத வரைக்கும் இங்கே மேல ஒரு கதை சொல்ல போறேன். அதாவது ஒரு ராஜா என்ன பண்ணா, அந்த புறத்தோட வேட்டையாடுறதுக்காக போறான். வேட்டையாட போச்சு, கையில ஒரு சின்ன குழந்தை, அது வார்த்தை சொல்ல தெரியாது, எடுப்பார் கைப்பிள்ளையா இருக்கக்கூடாத குழந்தை. இந்த குழந்தையோட அந்த புறத்தோட வேட்டையாட போறான். ராஜா வேட்டையில ஈடுபட்டான். ராணி என்ன பண்ணா, ராஜா வேட்டையாட அடையே பார்த்துட்டு இருந்தா. இந்த கையில் இருக்கிற குழந்தைய விட்டா, இது வழி தப்பிச்சு மேல மேல போயிட்டே இருந்தா குழந்தைய விட்டா. இது லோகத்துல உண்டல பெருமாள் செல்வி போட்டதுல இந்த கடைக்கு போனா குழந்தை விட்டா புடவை 10 ரூபாய் 150 ரூபாய் குழந்தை தொலைஞ்சு விட்டான். அது மாதிரி குழந்தை கை தப்பிச்சு. இதுக்கு வார்த்தை சொல்ல தெரியாதவங்க தான் யாரு என்னன்னு சொல்ல தெரியல. அதுவும் எடுப்பார் கை பிள்ளையா இருக்கிறதுனால என்னாச்சு, ஒரு பேடம் கையில் ஆட்டு அவருக்கு குழந்தை. ராஜா ரொம்ப தூரம் போயிட்டான். அப்புறம் பார்த்தா குழந்தைய தேடினா அவனுக்கு சாப்பிடல. சரி குழந்தை எங்கேயோ போயிடுச்சுன்னு ஊருக்கு கொடுத்துட்டான். இந்த குழந்தை மேடம் கிட்ட ஆட்டு. அந்த மேடம் என்ன பண்ணா, ஆச்சரியமான குழந்தை, ராஜ குழந்தை தான் வீட்டில் வளர்த்தான். அப்போ என்ன சொக்கா போட்டு கிழிஞ்சு சொக்கா போட்டான். கடைசியில் என்ன ஆகாரம் தருவான், அது தான் குடிக்கிற போல கொடுத்தான். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த வேட்டையாடுற தொழில் சொல்லி கொடுத்தான். மறுக்களை அடிச்சு கொள்றது, இப்படி அழுக்க குளிக்கிறது கிடையாது, உடம்புலாம் ஒரே அழுக்கு. அழகா இருந்தான சரீரம்லாம் அழுக்கா போய் இருந்து க்ஷத்திரிய ஜாத்தி எழுந்தானா தன்னை வேட்டைக்கார ஜாத்தின்னு சொல்லி ஆரம்பிச்சான். இல்லாத தகப்பனாரே தகப்பன்னு சொல்ல ஆரம்பிச்சான். கடைசியில் ராஜபோகத்தெல்லாம் எழுந்தவன்ல இந்த ஜாதிக்கு தந்தாலும் பேச்சு ஊன் உடை எல்லாம் இப்படி இருந்தாலும் இப்படியே இருந்தா இப்படியே வேலை ஜாத்தியில் இப்படியே இருந்துச்சு. சில தார்மிகள்லாம் வந்தான். இந்த குழந்தை மாத்திரம் அது அத்தனை பசங்க வேட பசங்களோட இந்த குழந்தை பார்த்தா லட்சணம் அழகா இருக்கும். அவள் சாமுத்திரிக லட்சணம் தெரிஞ்சுப்பா. அவள் என்ன பண்ணாங்க, இந்த குழந்தைய பார்த்துட்டு அடே நீ வேடனா இருக்க முடியாது, அண்ணா இருக்கு, நான் என்னோட பிள்ளை அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். எனக்கு அண்ணா இருக்கான், தம்பி இருக்கான், அவெல்லாம் இருக்கான், அவளை போல நான் ஒருத்தன் வேட்டைக்காரன் தான் சொல்லிட்டு. இல்லை நீ வேட்டைக்காரன் இல்லைன்னு கொஞ்சம் இவனுக்கு மனசுல இல்லை, அந்த பசங்களை எவ்வளோ கணக்கிறேன்னு இருக்கா, நீ எவ்வளோ லட்சணமா இருக்கு, உன் உடம்புக்கு வழக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்கு, அவள் உடம்பெல்லாம் பொருடா இருக்கு, நீ ரொம்ப சாஃப்டா ரொம்ப முழுதுவா இருக்கு. உடனே என் மனசுல ஒரு புயல் உண்டாயிடுச்சு, நான் உண்மையில வேடம் அவன் சொல்லிட்டு பார்த்து போட்டான். அதுக்கப்புறம் ரொம்ப இவன் அப்பாவுக்கு வேண்டிய ஒருத்தவன். அவன் என்ன பண்ணா, நீ வேட்டைக்காரன் இல்லை, நீ ராஜகுமாரன் தான். ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி உங்க தகப்பனுக்கு வேட்டையாட வரைச்சு ஒரு குழந்தைய விட்டு போட்டான். உங்க தகப்பனா பெரிய சார்வபௌமன், பெரிய ராஜா, பக்கத்தூர் ராஜ்யான்ட்டு அவருடைய பிள்ளைதான் நீ. நான் நிச்சயமா முதல்ல வந்தவன் நீ வேட்டைக்காரன் இல்லைன்னு மாத்திரம் சொல்லிட்டு போட்டான். 2வது வந்தவன் வேட்டைக்காரன் இல்லைன்னு நீ ராஜகுமாரன்ட்டு உறுதிப்படுத்திட்டான். சொல்லிட்டு இங்க ராஜா கிட்ட போய் உன் பிள்ளை அங்கே வளர்ந்துட்டு இருக்காங்க, அவருக்கு பிள்ளையை பண்ண ஆசையை உண்டு பண்ணான். பிள்ளை கிட்ட வந்து உங்க அப்பாவை நான் பார்க்க ஆசைப்படுறாங்க. அப்படியா எங்க அப்பாவை நான் பார்க்கணும்னு சொல்றதுன்னா அப்புறம் ஆசை போய் ராஜகுடும்பத்தில் சேர்த்து விடுறான். இதே போல்தான் நம்ம திசை. ஆனா அது எல்லா உதாரணத்துல எல்லா அம்சத்தையும் வச்சுக்கூடாது. பெருமாள் என்னைக்கு வேட்டையாடுறதுக்காக இருந்தார், என்னைக்கு நாம் தொலைஞ்சு போகணும்லாம் வச்சுக்கூடாது. அனாதி காலமா இந்த சம்சாரமாயிர காட்டுல நாம் தொலைஞ்சு போட்டோம். இதுல நம்ம என்ன பண்றோம், பிராமணா பிறந்தா நான் பிராமணன் தான் நினைச்சிருக்கோம், சுத்தனா அப்புறம் ஸ்திரீகள் நினைச்சிருக்கேன். இப்படி வந்து அப்பமான தேவோ நத்திரி ஸ்தாவரோபிமா, நீ மனுஷனும் இல்லை, ஆணும் இல்லை, பெண்ணும் இல்லை, மரமும் இல்லை, மிருகமும் இல்லை, ஞானானந்தமே ஸ்துவாத்மா சேஷோவை பரமாத்மா, நீ பரமாத்மாவை சேஷபூத்தன் அப்படின்னு ஒரு தத்துவத்தை உபதேசம் பண்ணி அப்புறம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆச்சாரியால் வந்தார். ஆச்சாரியர் வந்து பகவானுக்கு சேஷபூத்தன் சொல்லி பெருமாளை கைங்கரி பண்ணணும்னு சொல்லுவோம். அப்படி சொல்லி பகவத் சேஷத்துவத்தை கொடுத்தோடனே அவனா நாயந்தேவன் அவர்த்தியா, நீ மனுஷன் இல்லை, அது இல்லை, அதனால சரீரம் வேறு ஆத்மா வேறுன்னு சரீரத்துக்கால வைலட்சணம் சொல்லிட்டு விட்டாவா. சரி அப்படின்னு மனசுல என்ன வந்து அந்த ஆச்சாரியர் வந்து பரமாத்மா சேடபூத்தத்தை உணர்த்தினான். உணர்த்தினோடனே அப்போ பரமாத்மா சேடபூத்தனே பெருமாள் கைங்கரி பண்ணணும் ஆசை வருதுன்னு பையன் சொன்னாப்புல, நான் பரமாத்மா சேடபூத்தனா பெருமாள் கைங்கரி பண்ணுங்க, அதுக்கு என்ன வழின்னு கேட்குறேன். அப்புறம் அவள் ராஜா கிட்ட அழைச்சின்னு போறாப்புல நம்ம சரணாகதி வச்சு பெருமாள்கிட்ட கொண்டு விடுறான். இதான் அந்த கதை, இதான் உபோத்காத்தம். அது நாமெல்லாம் நாம் இப்போ எப்படி இருக்கணும் அதே பொழுது இருக்கும்னு நினைக்கக்கூடாது. நாமெல்லாம் வசந்த சௌக்கியத்தை அனுபவி. இப்போ மற்ற பேருக்கால நம்ம சௌக்கியமாக தான் இருக்கோம். ஆனால் அந்த சௌக்கியத்தை பார்க்க போனா ரொம்ப அல்பால்பமான சௌக்கியம். மணிபர இவசௌரே நித்திய ஹிருத்யோபி ஜீவா
மணிவர இவ நித்திய ஹிருத்யன் ஜீவன். இந்த ஜீவன் இருக்கானே பரமாத்மாவுக்கு ஹிருத்யன். ஹிருத்யன்னா நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு ஹிருத்தியமாச்சான்னு. ஹிருத்யம்ன்றதுக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான்னு இங்கிலீஷ் சொல்லுவோம். ஹிருத்யம் அவன் சொன்ன வார்த்தை ரொம்ப ஹிருதயங்கமமாக இருந்தது. ஹிருதயங்கமம்னா ஹிருதய மனசில் படக்கூடியதாக இருக்கு. ஹிருத்யம் பச்சம்னா ஹிருத்யம் மனதுக்கு உகந்ததாக இருக்கு. இந்த ஜீவன் மனதுக்கு உகந்தவன். எப்படின்னா மணிவரஹா இவ. மணிவரம்னா கௌஸ்துபம். இந்த கௌஸ்துபரத்தம் இருக்க அது பெருமாளுக்கு மனதுக்கு உகந்தது. மனசு அது ஹிருதயத்துல இருக்கு. மற்ற அர்த்தங்கள்லாம் காலில் தள்ள இப்படிலாம் போட்டுருப்பான். இந்த கௌஸ்துபுரத்துக்கு திருமார்பதோட வேண்டங்க. மேலே இதே அர்த்தத்தை சொல்ல போற. திருவுடன் வந்த செழுமணி போல் திருமாலிதயம் மறுவிடமென்ன மலருடைய சூடும் பகபுரம் தமிழில் சாய்க்கப்படுற. இந்த கௌஸ்துபுரத்தன் போல பெருமாளுடைய திருமார்பிலே இருக்க வேண்டியவா நாம். நம்முடைய ஸ்தானம் பெருமாளுடைய திருமார்பு. அப்படிப்பட்ட நாம் என்ன பண்றோம், அங்கேயே இருந்து பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றோம். அதுவே யாராவது பண்றாங்கன்னா நம்ம கூட பிறந்தவெல்லாம் அங்கே ராஜபோகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். நித்திய சூரியன் முத்தாத்மாக்கெல்லாம் இந்த போகத்தை அனுபவிச்சுட்டு இருக்காரு. மணிவர் இவ சௌரியன்னா எம்பெருமான். மணிவர் இவ சௌரேஹே நித்திய ஹிருத்யோபி ஜீவா. இந்த ஜீவன் கிட்ட பெருமாளுக்கு பிடிக்காததே கிடையாது. ஆனா இவன் பண்ண அபரிச்சினாலே ஒதுக்கி வச்சிருக்கான். நிஜவர் இந்த மணிவர் இவ சௌரிய நித்திய ஹிருத்யோபி ஜீவா. ஏன் அவனுக்கு இந்த பகவத் கைங்கரியம் கிடையிலன்னா கலுஷமதிரபிந்தன் கிங்கரத்துவ ஆதிராஜ்யம். கிங்கரத்துவம் சாம்ராஜ்யம். ராஜாவுடைய பிள்ளையானா இவனுக்கு யௌராஜ்யம் கிடைக்கணுமே. ஏன் வரலன்னா கலுஷமதி கலங்கின புத்தி விடும். அதாவது பெருமாளுக்கு விபரீதமான காரியங்களே பண்ணி ஆக்ஞாதிலங்கனம் பண்ணி நான் அனாதியா சம்சாரத்திலே விழுந்து கிடக்கிறதுனால பெருமாள் நீ என்ன சேர்ந்தவன்னு சொல்ல வந்தா அகம்மேன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம் இல்லையோ. அதில் நான் பிராமணன் தான், நான் பெருமாளுக்கு கிங்கரன் இல்லை. இரண்யாட்சன் இரண்யகசிப்பு போல இரண்யாட்சாயனமா இரண்யகசிப்பயனமானாப்புல நாமெல்லாம் நாம் சுதந்திரம்னு நினைக்கிறா. ஆனால் அப்படி புத்தி கொண்டு போட்டுதான் பெருமாளுடைய கைங்கரியத்தில் நமக்கு பெருமாளுடைய கைங்கரிய மட்டத்தில் நம்ம பங்கு இல்லாத போயிடுச்சு. கிங்கரத்துவம் என்று ஒரு ஆதிராஜ்யம், ஒரு பெரிய சாம்ராஜ்யம். அதே அவிந்தன் அடையாதவனா. ஆளு இப்ப ராஜபோகத்தை விட்டுட்டு ஒரு பையன் வாசல் இருக்கான்னா பிச்சிருக்குன்னா அது ராஜா பேர் தப்பு இல்லை. இந்த பையன் பேர் இன்னைக்கு வந்தா கூட அந்த ராஜபோகத்தை தாப்பன் கொடுக்குறது சுத்தமா காத்துன்னு இருக்கும். இந்த முட்டாள்கிட்டையும் தாப்பனோட சண்டை போட்டு வழியில் அது நம்ம பேர் தான் தப்பு, தவிர பெருமாள் பேர் தப்பு. கலுஷமத்தில் அபிந்தன் கிங்கரத்வாதிராஜ்யம் இப்படியே இருந்தது. ஆனா ஒரு திடீர்னு ஒரு திருப்பம். வெள்ளத்துல ஒரு ஜீவன் அடிச்சுன்னு போறது, திடீர்னு ஒரு ஆலை அடிச்சு என்ன பண்றது, கரையோரம் ஒதுக்கிறது. அங்க ஒரு நாணல் புதர்லாம் அந்த பிரச்சனை கரையோட போறோம். அந்த மாதிரி விதி பரிணித்தி பேதாது நம்முடைய பாக்கியம் ஒரே மாதிரியா போறதுக்கு பாருங்க. கஷ்டம்னா கஷ்டமாவே இருக்குது. அந்த கஷ்டம்னால ஒரு சௌக்கியத்தை கொடுக்கும். விதி பரிணித்தி பேதாத்து வீக்ஷிதா தேன அந்த எம்பெருமானுடைய கட்டாட்சம் வந்த உடனே காலே குரு பரிஷதுபையம் பிராப்திய கோபாயத்திஸ்வம். அந்த பரமாச்சாரியர்களால நம்முடைய ஆச்சாரியர்களால் கண்டுபிடிக்கப்பட்டதான நம்முடைய ஆத்மஸ்வரூபத்தை பெற்று தன்னை தன்னுடைய கைங்கரியத்தை பெற்று கிங்கரத்வாதிராஜ்யம் பிராப்திய கோபாயத்திஸ்வம். குரு பரிஷதுபையம் ஆச்சாரியர்களால் சம்பிரதாயகத குரு உபதேச பூர்வமாக உபாயானுஷ்டானம் பண்ணி பெற வேண்டான கிங்கரத்துவ ஆதிராஜ்யத்தை அடையாமல் இருந்து கொண்டு அப்புறம் சொம் பிராப்பிய கோபாயத்தி அப்படியே ஒரு அதிர்ஷ்ட விசேஷத்தினால் என்ன பண்றது, வீக்ஷிதா தேன காலை குரு பரிஷதுபை ஆச்சாரியால் கிடைக்கப்பட்டதான கிங்கரத்துவ ஆதிராஜ்யத்தை அடைந்து தன்னை இவன் காப்பாற்றிக் கொள்கிறான். அதாவது எந்த கைக்கத்தை இழந்திருந்தானோ அந்த கைங்கத்தை ஆச்சாரியாவுடைய அனுகிரக விசேஷத்தினாலே எம்பெருமான கட்டாட்சம் பெற்று அந்த எம்பெருமான கட்டாட்சத்தினாலே ஆச்சாரியனாலே முதலாக கண்டுபிடிக்கப்பட்டதான கிங்கரத்துவ ஆதிராஜ்யத்தை அடைந்து இவன் தன்னை தான் காப்பாற்றிக் கொள்ளுனா ஆயிரும் அப்படின்றது. கிங்கரத்துவ ஆதிராஜ்யம் ரெண்டு இடத்துல வச்சணும். கலுஷமதி கிங்கரத்துவ ஆதிராஜ்யம் அவிந்தன்னு, குரு பரிஷதுபையம் கிங்கரத்துவ ஆதிராஜ்யம். அந்த பகவத் கைங்கரியம் தான் பரம புருஷார்த்தம் என்பதை நம்ம ஆச்சாரியர் ஸ்பஷ்டமா சொல்லியிருக்காங்க. இப்ப அத்வைத சித்தாந்தமா இருந்தா பிரம்மமா ஆயிடுறதுதான் மோட்சம்னு சொல்றான். நம்ம சித்தாந்தம் அது இல்லை. அந்த பரமாத்மாவை அடைந்து அவனை பரிபூர்ணமா அனுபவித்து அந்த அனுபவத்தினால உண்டான ஆனந்தம் உள்ளடங்காமல் சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோஜித சர்வவித கைங்கரியம் பண்ணும். அதான் சாம்ராஜ்யம். அதை பெற்று தன்னைத்தான் காப்பாற்றிக் கொள்கிறான். தான் காப்பாற்றிக்கிறான். தனக்கு ஏற்பட்ட காரியத்தை செய்தால் தன்னை தான் காப்பாற்றிதான் பாரு. இப்போ நம்ம காப்பாற்றிக்கல. ஏன்னா நமக்கு ஏற்பட்டான கைக்கு தான் படுது. அதை நம்ம இப்போ
நம்மையே ரட்சிக்காம நாம் விட்டோம். இப்போ உச்சிதமான கைக்கிரத்தை நமக்கு ஏற்பட்டதான கைக்கிரத்தை நாம் பெற்றால் நாம் காப்பாற்றி கொண்டதாக ஆகுது. மணிவர இவசௌரே நித்திய ஹிருத்யோபி ஜீவ. உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். அது கேட்கவே கூடாது, அப்படி உடனே நினைக்க வேண்டாம். ஐஐடியில் 4 வருஷம் நடந்ததுக்கு காரணம் நிறைய கொஸ்டின் அதெல்லாம் டேப் ரிகார்ட்லேயே இருக்கு. சந்தேகத்துக்காக தான் கலெக்ஷன் சொல்லணும். ஏன் நான் சொல்றது புரிஞ்சிருக்கும்னு நான் சேர்ந்து பட்டு விடுவேன். இந்த கிங்கரத்துவ ஆதிராஜ்யம் 2 இடத்துல அன்வயிக்கணும். கிங்கரத்துவ ஆதிராஜ்யம் அவிந்தன் கலுஷமதி, அதுக்கு காரணம் சொல்றாரு. கலுஷம்னா கலங்கி போன புத்தியை உடையவனாய்கொண்டு கிங்கரத்துவ ஆதிராஜ்யத்தை அடையாமல் இருக்கிறோம் நாம். அப்படிப்பட்ட நாம் விதி பரிணிதி பயலாது. பரிணித்தினா பரிணாமம், சேஞ்ச். அந்த பாக்கியத்துடைய சேஞ்சினால அந்த பாக்கியமானது அப்படியே மாறிண்டே வரும்போது விதி பரிணிதி பயலாது தேன வீக்ஷதா எம்பரும் அந்த ஒரு பாக்கிய பரிபாகத்தினால எம்பெருமான் நமக்கு காட்சிக்கலாம். ராஜ்யம் பிராப்பிய சொம் கோபாய், அந்த கைங்கரத்தை பெற்று தன்னை தான் காப்பாற்ற. அல்லது குரு பரிசுத்தைக்கும் சொம் பிராப்பிய, அந்த ஆச்சாரியனை காட்டப்பட தன்னுடைய சொரூபத்தை தெரிந்து கொண்டு தன் சொரூபத்தை ரட்சித்துக் கொள்கிறான். 2 விதம் வியாக்கியானம். மணிவரை வசௌரே நித்திய ஹிருத்யோபஜீவ கலுஷமதி ரவிந்தன் கிங்கரத்வாதிராஜ்யம் விதி பரிணிதி பேதாத் வீக்ஷிதஸ்தேன காலே குரு பரிசுதமஜ்ஞம் பிராப்திய கோபாயதிஸ்வம். இந்த அதிகாரத்துல ஆரம்பத்துல இப்போ இங்க முதல்ல ஒரு பாசுரம் சாதிச்சார். மேல வரப்போற அதிகாரங்கள்லாம் முதல்ல ஒரு ஸ்லோகம், கடைசியில ஒரு பாசுரம், கடைசியில ஒரு ஸ்லோகம். நடுவில் வர அதிகாரத்தின் அர்த்தங்கள் எல்லாம் சங்கரமா சாய்க்கிறார். இந்த உபன்யாசம் பண்றவர்கள் அந்த ஸ்லோகத்தை விட்டு கொண்டு உபன்யாசமே வேண்டாம், அந்தந்த அதிகாரத்துடைய அர்த்தம் மனசுல பண்ணமா இருந்தா இந்த ஆத்தியந்த ஸ்லோகம் பாசுரம் அதிகாரத்துல பாசுரம் விட்டு கொண்டா கூட பண்ணா இந்த அதிகாரத்துல இந்த காலக்ஷேபம் பண்ணிட்டு அந்த அதிகார சங்கர பாசுரம் சொல்லிட்டு உனக்கு அதனுடைய அர்த்தங்கள் மனசுல என்னன்னு படும். இப்போ இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சாய்க்கிறார். ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரனுக்கு ஸ்ரீ கௌஸ்துபஸ்தானியனாய்கொண்டு ஹிருதயங்கமனாய் மணிவர இவசௌரேஹே நித்திய ஹிருத்யோபி ஜீவா. அதுக்கு வியாக்கியானம். இந்த ஜீவன் எப்படிப்பட்டான்னா ஸ்ரீயப்பதியான, அங்க சௌரின்னு சொன்னார். ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரனுக்கு கௌஸ்துபஸ்தானியனாய்கொண்டு, கௌஸ்துபம் என்றால் ரத்னம் இருக்கும் இல்லையா, இந்த கௌஸ்துபம் என்றால் ரத்னம் எங்க இருக்கு? பெருமாள் திருமாவளி. மற்ற ரத்தனங்கள்லாம் மற்ற இடங்கள் இருக்கும். இந்த கௌஸ்துபம் என்று திருமாவளி வேற இடத்தை விட்டு அந்த கௌஸ்துபத்துக்கு என்ன ஸ்தானமோ அந்த ஸ்தானம் பூரணம் மணிவரமாக பொன்னா மூல பிறகு மேல சாய்க்க போற அந்த ஜீவன். அதாவது பரமாத்மாவோட திருமையில ஆபரணங்கள் ஆயுதங்கள் எல்லாம் 24 தத்துவங்களும் ரெப்ரசன்டேட்டிவ். ஜீவாத்மாவுக்கு ரெப்ரசன்டேட்டிவ் யாருன்னா அந்த கௌஸ்துபம். இதெல்லாம் நித்திய சூரி அச்சேத்தம்னு சொன்னா கூட அந்த கௌஸ்துபம் என்றது இந்த ரத்தன உருவம் இருந்தால் ரத்தன உருவம் கூட நித்திய சூரி. அந்த நித்திய சூரி நமக்கு பிரதிநிதியா இருக்கான் பெருமாள் திருமையில. அது இப்போ கவர்மெண்ட்ல தமிழ்நாட்டுக்கு ஒரு ஸ்தானம் இருக்கும் இல்லையா, ஏன்னா நம்ம ஓட்டு போட்டு போய் அவங்க உட்காந்துருக்கான் இல்லையா. இது போல நமக்கு ஓட்டுனால வந்தவன் இல்லை இந்த கௌஸ்துப ஜீவா பிரதிநிதியா இருக்கான். அதனால அதுதான் திருமால் பரமாத்மாவோட திருமேனி இல்லை, ஜீவாத்மாவுக்கு உரிய இடம் எதுன்னு பெருமாளுடைய ஹிருதயம். அப்படிப்பட்ட பெருமாளுடைய ஹிருதயத்தில் இருக்கிற வேண்டியவன் பெருமாளுடைய ஹிருதயத்தில் இருக்குன்னு 2 அர்த்தம். மார்பில் இருக்குன்னு அர்த்தம். நீ சொன்ன விஷயம் ஹிருதயத்தில் அப்படியே இருக்குன்னா மனசு உள்ள இருக்குன்னு, அப்படி மனசுக்கு பிடிச்சிருக்குன்னு சாட்டுவா சொல்லும். அப்படி ஹிருதயங்கமனாய் மார்பிலே அமர்ந்திருக்க வேண்டியவன் பெருமாளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்ரீயப்பதியாய் சர்வேஸ்வரனுக்கு கௌஸ்துபஸ்தானியனாய்கொண்டு ஹிருதயங்கமனாய் அது நித்திய ஹிருத்யோபி. நமக்கு அவனுக்கும் உள்ள உறவு இருக்கிற உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழி. குமாரன் என்றும் புத்திரன் என்றும் உறவேல் நமக்கு இங்கு உறவேல் ஒழிக்க முடியாது. இந்த ஊர்ல இருக்க உறவு ஒழிக்க முடியாதுன்னு. அதாவது பெருமாளே உறவு சொல்லணும் வந்து பிறந்த சேஷசேஷகால சம்பந்தங்களும் இங்கேயும் இருக்கு அங்கேயும் இருக்கு. அம்போ பாந்தோ ஜாத்தன் அத்தான் அம்மாஞ்சி உறவு சொல்லணும் வந்து இந்த ஊர்ல தானே. ஏன் கிருஷ்ணாவதாரத்துல உறவு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க முடியாது. இங்கு உறவு இந்த ஊர்ல உண்டு உறவை ஒன்னாலையும் ஒழிக்க முடியாது, என்னாலையும் ஒழிக்க முடியாது, 2 பேரும் சேர்ந்தாலும் ஒழிக்க முடியாது, பந்துக்கள் எல்லாரும் சேர்ந்தாலும் ஒழிக்க முடியாது. ஏன்னா பெருமாளை நான் உறவுன்னு சொல்லிட்டா தானே நான் உறவு இல்லை அவன் சொல்றது. அவனே உறவுன்னு வந்து சொல்லிட்டான். ஒரு விதமான வேகம். அந்த கோவர்தனோத்தாரணம் பண்ணி முடிஞ்ச உடனே 7 நாள் மலையை தாங்கி இருந்தான் இல்லையா. கண்ணன் கிட்ட பறிவுள்ளவாளா இருந்தா என்ன பண்ணணும்? குழந்தைய கடைக்கு அனுப்பிக்கணும். ரொம்ப பழுவான சாமான தூக்கின்னு வருது. மனுஷா இல்லை அவன் அனுப்பிச்சேன்டா, கையெல்லாம் நோர்தாடா, அவனுக்கு காலெல்லாம் நோர்தாடா அப்படின்னு சொல்லி குழந்தைய உடனே கை காலெல்லாம் பிடிச்சி பார்க்கணும் இல்லையா. அதுபோல கண்ணன் கிட்ட பறிவு இருக்கும். அந்த 7 நாள் குழந்தை மலையை தாங்கின்னு இருந்தான். எனக்கு மலையை கீழே வச்சுன்னேன்
அவன் கையெல்லாம் நோர்தாடா, நாமெல்லாம் பிஞ்சு போச்சா, கையெல்லாம் அவனுக்கு ரத்த குழம்பு போச்சா அப்படின்னு தான் விசாரிக்கணும். எவன் ஒருத்தன் விசாரிச்சானா? விசாரிக்கல. பெருமாள் மிரட்ட ஆரம்பிச்சுட்டான் ஒருத்தன்.